ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்க தி 4 சீசன்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு 3 ஏஜ்டு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வீக்கெண்டுக்கும் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள், அந்த ஒரு 3 கப்புளில் ஒரு கப்புள் நிக் ஆன் அவங்க மட்டும் விவாகரத்து பண்ணிடுறாங்க. அவர் மட்டும் அவர் ஒய்ஃபை விட்டுட்டு அவரோட சின்ன வயசு கேர்ள் ஃப்ரெண்டோட வர்றாப்புல. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த மாற்றங்கள், அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான இதை சந்திக்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறது தான் காமெடி கலந்து சொன்னது தான் இந்த வெப் சீரிஸு. இப்போ இந்த வெப் சீரிஸில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாக பண்ணியிருந்தாங்க. இவங்க ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க பார்த்தீங்களா, அந்த இடங்கள்லாம் செம்மையாக இருக்கும். ஒளிப்பதிவு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரிச்னஸாகவும் இருக்கும். இந்த இதில் ஏஜ்டு கப்புள்ஸாக இருக்கனால, ஒரு 50 வயசு நிரம்பியவங்களா இருக்கனால, இது அவங்களுக்கு தான் செட் ஆகுமோ என்னமோ, நமக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஏன்னா எங்கேயுமே நமக்கு அவ்வளோவா காமெடியும் ஒர்க் ஆகலை. மொத்தம் 8 எபிசோட் இருந்தாலும் ஒவ்வொரு எபிசோடு ஒரு 30 நிமிஷம் தான் ஓடுது. ஆனால் 30 நிமிஷம் ஓடினாலுமே ரொம்ப லேகியாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் அந்த நிக்கு ஆண்ட்ரவங்க இருக்காங்களே, அதில் ஆண்ட்ர லேடி நடிச்சிருந்தவங்க அந்த வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜாக் கேட்னு ஒரு கப்புள் இருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க தான் ஹீரோயின் கூட சொல்லலாம். அவங்களோட கேரக்டர் இதுவும் நல்லாயிருக்கும். 3வது கப்புள் ஒரு கே கப்புள். அவங்க பண்ணுறது கொஞ்சம் அப்படி மாதிரி கிளிம்ஸியாக ஒரு மாதிரி இருந்தாலும், ஆனால் நமக்கு இன்னமும் லேகாக போன மாதிரி தான் இருந்துச்சு. என்னைய கேட்டால் இந்த வெப் சீரிஸை ஸ்கிப் பண்ணுறதே நல்லது. ஏன்னா 8 எபிசோடு 30 நிமிஷம் ஆனாலுமே நமக்கு எங்கேயுமே ஒரு என்கேஜிங் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.